ஐராவரம், சத்யாநகர், வெட்டிவாக்கம், பெரம்பூர், புளியந்தோப்பு, எல்லா இடத்துலையுமே போயிட்டு இந்த கஞ்சாவை வாங்கி ஏன் நான் அவங்ககிட்ட சொல்றேன்னா அப்படிலாம் இருந்த ஒரு ரொம்ப கெட்ட பயனாக இருந்தேன். கெட்ட பயனா இருந்த என்ன எனக்குள்ள நல்ல ஒரு வந்தபடினால நல்லவனா பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் கூப்பிடும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தருவார். எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை தெரியாது, 100 பார்வை தெரியாது சொல்லிட்டாங்க. ஆனால் சபைக்கு போக ஆரம்பிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை தெரிய ஆரம்பிச்சது. பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா கூப்பிட்டாங்க, சபைக்கு வாங்க, ஒரு பார்வை தெரியும், ஒரு பையன் கெட்ட பழக்கத்துக்கு விடுதலை ஆவான், ரொம்ப பொறுமையாக செஞ்சுட்டு போகிறான், சாவலாம் டான்ஸ் ஆடிட்டு போகிறான், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அவர் ஒரு விடுதலையை சமாதானம் கிடைக்க சொன்னாங்க. என் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலேயே விடுதலை கொடுக்க முடிகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை. அல்லேலூயா. நம்புறீங்க? அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு எங்க அம்மா கூப்பிட்டாங்க. சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது, 100 பார்வை தெரியாதுன்னு சொன்னேன். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா எங்க அம்மாவுக்கு சபைக்கு போக ஆரம்பிச்சது அவங்க 50% பார்வை இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப காலம் தெரியுது எனக்கு ரெக்கைக்கா தெரிஞ்சா சொல்றாங்க காய்விட தரலாமா? டாக்டரால் கைவிடப்பட்டாங்க. ஆனா 50% பார்வை தெரிய ஆரம்பிச்சது. இப்ப எங்க அம்மாவுக்கு 80% பார்வை தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்வையிட செய்கிற தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த சர்ச்சைக்கு நான் போறேன், கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பழக்கத்தை விடுதலை ஆகும்னு சொல்லி பைபிள் மூலமா ஆண்டவரோட பேசிட்டே இருக்கிறாங்க. பாவங்களை மறைக்கிறவன் வசனம் இருக்குது, யாரா சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்களை மறைக்கிறவன் தெரியலையா? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, அதை அறிக்கை செய்து வெற்றி விடுகிறவனோ இறக்கம் பெறுவான்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. பாவத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் சொன்னேன், அதுவே என்னால் விட முடியலப்பா, நீங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தா நிச்சயமா நான் விடுதலை ஆகி உங்களோட சாட்சியா இருக்குன்னு சொல்லி விடுதலை கொடுத்தார். அதே போல எல்லா இடத்துலையும் ஒரு பாடல் பாட முடிச்சேன். எத்தனையோ கெட்ட பழக்கம் அறிவுப்படுறாங்க, சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக தேடி போனேன். ஆனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா அந்த சர்ச்சைக்கு போன பிறகு இலவசமா எனக்கு சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா அவர் தான் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். இந்த சமாதானம் கொடுக்க வேணுன்றவங்களா கரங்களை உயர்த்தி சொல்லலாம், எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்கப்பா சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க, எனக்கு அந்த விடுதலை கொடுங்க. சமாதான தந்தா இயேசு, சமாதான தந்தா இயேசு, சமாதான தந்தா இயேசு,